ஹலோ, இந்த 2025 வரலட்சுமி நோம்புக்கு நெய்வேத்தியங்கள்லாம் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். போன வருஷமே நாங்கள் இந்த கொழக்கட்டை எல்லாம் போட்டிருக்கோம். பட் அது கொஞ்சம் தனித்தனி வீடியோவாக போட்டோம். மாவு தனியாக, பூரணம் தனியாக. ஏன்னா ஸ்டார்டிங் அப்போ தான் நாங்கள் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைம். அதனால தனித்தனியாக போட்டோம். இந்த முறை கிளியராக போடலாம், அதே மெத்தடே போடுமா? ஏன்னா நிறைய பேர் அதை தான் பார்த்தா ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மெத்தட்ல பண்ணலன்னா அப்புறம் நீங்கள் அதே தான் பண்ணுவீங்க எல்லாருமே. அந்த மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் என் பொண்ணு. அதனால போன முறை பண்ண அதே மெத்தடே கிளியராக அந்த ட்ரிப்பு பண்ணி காட்டலான் இருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த கொழக்கட்டை மேல் மாவுக்கு தேவையான சாமான்லாம் சொல்றேன் பாருங்க. இதுக்கு மாவு பச்சரிசி. அப்படி மாவு பச்சரிசி இல்லைன்னா நம்ம ஆத்துல சமைக்கிறோம் இல்லையா, சாதா பச்சரிசி, அதை கூட எடுத்துக்கலாம். சாப்பாட்டு பச்சரிசி, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, ஒரு கல் உப்பு, தேவையான அளவு ஜலம், நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய், ஏதாவது அந்த மாவை வேக விடும்போது அதை விடலாம். இந்த மாவு பச்சரிசியை இந்த கப்பால நீங்க எந்த கப்புன்னா எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் கப் இருக்கு பாருங்க, 160 ml இந்த கப்பு. இதால நான் கோபுரமா 2 எடுத்துட்டு இருக்கேன். உப்பு கொழக்கட்டை, வெள்ளை கொழக்கட்டை ரெண்டும் பண்றதுக்கு. இந்த மாவு பச்சரிசியை இப்போ நான் 2 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஊறணும். அதோட என்னன்னா நான் சேர்க்க போற இன்கிரீடியன்ட் இந்த உளுத்தம் பருப்பு. இது எதுக்கு சேர்க்கிறோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த கொழக்கட்டை. ராத்திரி வரைக்கும் விரிசலே விடாது. அப்புறம் வெளியில பூரணம்லாம் வராது. நீங்க வாயில போட்டேன்னா சருன்னு அதே உள்ள போயிடும் வழிக்கிண்டு. அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். பொதுவா சொல்லுவா பாருங்க, கொழக்கட்டைன்னா உள்ள இருக்கிற பூரணம் வெளியில தெரியணும்பா. அந்த அவ்வளவு டிரான்ஸ்பரண்டா அந்த மாவு இருக்கணுமா, அப்படித்தான் சொல்லுவா. அந்த மாதிரி இருக்கும் இந்த கொழக்கட்டை. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். இந்த 160 ml 2 கப்பு கோபுரமா போட்டுன்னு இருக்கேன் இல்லையா, அதுக்கு நல்லா 1 ஸ்பூன் நம்ம நார்மல் இது பாருங்க, நம்ம எவர்சிலர் ஸ்பூன்லாம் வச்சிருப்போம் இல்லையா, இதுல 1 ஸ்பூன் கரெக்டா கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 220 இருக்கும். அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி கூட பிகினர்ஸ்லாம் போட்டுக்கோங்க. 1 கப்புக்கு 110, அந்த மாதிரி 2 கப்பு போட்டதால 220 எண்ணி போட்டு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த ஊறி இருக்கு இல்லையா, இத இதுக்கு ஜலம் 1 கப்புக்கு 2 கப்பு ஜலம். அந்த 2 கப்பை ஃபர்ஸ்ட் ஊற வச்சது கணக்கு கிடையாது. நம்ம அரைக்கும் போது மட்டும் விட்டு அரைச்சுட்டு மறுபடியும் கிளறும் போது மீதி ஜலத்தை விட்டு அந்த மிக்சியை அலம்பி விடுறது, கிளறதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். ஆனா நான் ஃபர்ஸ்ட் இப்போ நான் பூரணத்தை பண்ணிட்டு அப்புறம் தான் மேல் மாவு அரைக்க போறேன். இப்போ வெள்ளை பூரணத்துக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்ம எந்த கப்புல அரிசியை எடுக்கிறோமோ அந்த கப்புல 2 தேங்காய், 1.5 வெல்லம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் வேணும்னா போட்டுக்கோங்க. இதான் மெஷர்மெண்ட். இப்ப பாருங்க, இதுல நான் 2 தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு அரிசி கோபுரமா, அதனால 2 தேங்காய், 1.5 வெல்லம், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம், மனமா இருக்கும். இதான் இதுக்கு தேவையானது. ஃபர்ஸ்ட் இந்த தேங்காவை போட்டுருவோம். அப்புறம் வெல்லம். இது நல்ல வெல்லம். அப்படி இல்லைன்னா நீங்க வடிகட்டணும்னு நினைச்சேன்னா மட்டை ஜலத்தை விட்டு அது கரைஞ்சதுக்கு அப்புறம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காவை சேர்த்துக்கோங்க. இது தூசு இல்லாத வெல்லம். இந்த மாதிரி 1-2 தேங்காய் சில்லல் இருந்து எடுத்துருங்க. 1-2 இப்படியே விழுந்தது. நம்ம மிக்சியில பண்ணும்போது அப்படி வரும் இல்லையா, அதெல்லாம் இல்லாட்டா வெளியில வரும் அந்த கொழக்கட்டைக்கு மேல. கொஞ்சம் கெட்டியாவே பண்ணிப்போம். ஏன்னா மறுபடியும் வேக விட போறச்ச அது கொஞ்சம் இலகிக்கும் இல்லையா வெல்லம், அதுக்காக தான். இதுக்கு நல்லா 1 ஸ்பூன் நெய், வாசனையா இருக்கும். அப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். சப்போஸ் ஜலத்தை விட்டு கரையை விட்டு பண்றவா மட்டா ஜலம் விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த தேங்காய்லாம் போட்டால் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அரிசி மாவு இருக்கும் இல்லையா, இப்போ இது அரைச்சி கூட வச்சுருப்போம் ஆற்றுல, இல்லை மடியாக வச்சுருக்கோம். அதை என்ன பண்ணுவோம், 2 இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்போ சேர்ந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி இருக்கும்போது போட்டுட்டேன்னா அது சேர்ந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு இன்னைக்கு தேவைப்படல. ஜலமாக கரைச்சி பண்ணுற பாருங்க, வடிகட்டிட்டோம். அதுக்கு தான் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதை இறக்கிறோம். இதை ஆற வைக்க போகிறேன். இப்போ ஒரு தட்டில் போட்டு ஃபேனை கடியில் வைக்க வேண்டியதுதான். இதை ஆற வச்சிருவோம். இப்போ இந்த உப்பு கொழக்கட்டைக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன். மெஷரிங் கப்பால ஒரு 3/4 கப்புக்கு உளுத்தம் பருப்பும் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு ஊற வச்சிருக்கேன். என்னன்னா இது ஒரு 2 மணி நேரமா ஊறுறது. அதுக்கு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், 2 சிகப்பு மிளகாய். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா போட்டுக்கோங்க. இஞ்சி டைஜஸ்ட் ஆகும் இல்லையோ, இந்த கேஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா உளுத்தம் பருப்பு, அதனால உங்களுக்கு இஞ்சி. இதுக்கு ஒரு 3/4 மூடி எலுமிச்சம்பழம் பிழிவேன். அப்பதான் அந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும், ஈஸியா டைஜஸ்டும் ஆகும்.
கருவேப்பிலை, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். இதை அரைச்சுட்டு நம்ம தாளிச்சு கொட்டி வதக்குவோம் இல்லையோ, அதுக்கு தேங்காய் எண்ணெயும் கடுகும் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை ஃபர்ஸ்ட் அரைச்சுட்டு வந்துடுறேன். நான் இந்த உளுந்தை வந்து தண்ணி இல்லாம வடிச்சு போடணும். ரொம்ப தண்ணியா இருந்தா கொதக்கதானே. இந்த மாதிரி நல்லா வடிகட்டிலாம் வடிச்சு எடுத்துட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இதை க்ரஷ் பண்ணிட்டு வரேன். இந்த பருப்பை போடுவோம். 2 முறையா போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க, இதை அரைச்சுன்னு வந்துட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் குறவரப்பா இருக்கணும், ரொம்ப மெய்யா அரைக்காதீங்க, கொஞ்சம் குறவரப்பா இருக்கணும். இப்போ எல்லாரும் ஸ்ட்ரீமர் இருந்தா, எங்க இடத்துல ஸ்ட்ரீமர்ல இப்போ வேக விட போறேன். உங்க இடத்துல நீங்க குக்கர் இருந்தா இட்லி தட்டை வச்சு வேக விடலாம். பாருங்க, ஜலம் கொதிச்ச உடனே இதை வச்சுட்டு ஒரு இலைய போட்டிருக்கேன். இல்லை சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருவோம். இப்போ பாருங்க, இதை மூடி வச்சுறேன். கரெக்டாக 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ இந்த உளுத்தம் போடணும், வேகட்டும். அதுக்குள்ளேயும் மேல் மாவை வந்து அரைச்சுன்னு வந்துடுறேன். இந்த அரிசி உளுந்து ஊற போட்டோம் இல்லையா, 2 இடம் அரைக்க போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜலத்தை விடாதீங்க. இது பாருங்க, இப்போ 1 பாதியமா அரைச்சிருக்கேன்னா இனிமேல் ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கோல மாவு மாதிரி, நம்ம நல்லா இழக்கோலத்துக்கு அரைப்போம் இல்லையா, நைஸா அந்த மாதிரி வெண்ணையா அரைச்சுன்னு வரேன். அந்த அளந்து வச்ச தண்ணியை தான் விட்டு இப்போ அரைக்க போறேன். இப்போ பாருங்க, 2வது இடம் அரைச்சுட்டேன். இதுல ஒரு அரிசி கூட இருக்கக்கூடாது. அது மாதிரி இது பாருங்க, எவ்வளோ 3 கோல மாவு மாதிரி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அரைச்சுட்டுருங்க. இப்போ மீதி இருக்க ஜலத்தை மிக்ஸி அலம்பி விடுறது, கொஞ்சம் அந்த வானலியில் விட்டு கலர்றது எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இந்த வேக வச்ச உளுந்து வெந்திருக்கா பார்ப்போம். ஜலத்தை தொட்டுட்டு ஒட்டில் பாருங்க, இப்போ வெந்துடுத்துன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து வச்சுருவோம், ஆறட்டும். இதுவும் இது பண்ணிடலாம். எடுக்கிறியா? நல்லா வெந்திருக்கு. இது ஆறட்டும், ஃபேனை கடியில் வைப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குள்ளேயும் மேல் மாவு கலருன்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட்ல இப்போ 4 தண்ணி எடுத்து வச்சேன். ஏன்னா 2 அரிசி இல்லையா, அதில் அரைச்சது போக மீதி உள்ளதெல்லாம் இருக்கு. அதில் கொஞ்சம் மிக்சியில் விட்டுருங்க, சொட்டு அலம்பி விடுறதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் இந்த ஜலத்தில் கொஞ்சம் விட்டுருவோம். இந்த ஜலத்தை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் விட்டுட்டு ஒரே ஒரு கல் உப்பு போடுவோம். இந்த ஜலத்திலேயே நம்ம அரைச்சி வச்சதை விட்டுடுவோம். இன்னும் நான் அடுப்பு பற்ற வைக்கல. இப்போ இந்த மிக்சி அரைச்சது, இந்த பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே அலம்பி அந்த தண்ணி அளவுக்கு விட்டுடுவோம். இப்போ பாருங்க, எல்லா ஜலமும் விட்டுட்டேன். இல்லை, இப்போ அடுப்பை பற்ற வைக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு பாருங்க, அப்படியே கலரிடுவோம். நல்லெண்ணெய் விடுங்க. நான் நல்லெண்ணையும் விடுவேன், தேங்காய் எண்ணெயும் விடுவேன். தேங்காய் எண்ணெய் விட்டா கொஞ்சம் கலருக்காக தான், வேற ஒன்றும் இல்லை, வெள்ளையா இருக்குமேன்னு தான். இல்லை, நல்லெண்ணெய் தான் நல்லது ஆக்சுவலாக. 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இல்லை, எல்லாரும் அரிசியை அரைச்சி தான் இப்போ எல்லாரும் மோஸ்ட்லி பண்ணுறோம். இருந்தாலும் இந்த உளுந்து போடும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கு, விரிசலே கிடையாது. ராத்திரி வரைக்கும் அவ்வளோ சாஃப்டா இருக்கு. சின்னதாகவே வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான், வெந்தாச்சு. மாவு வந்து ஒட்டக்கூடாது, ஒட்டலை. இப்போ அடுப்பை அணைச்சுட்டு, கட்டி உருண்டெல்லாம் இருந்தால் பயப்படாதீங்க, இல்லை வராது, கட்டி உருண்டையே வராது. இப்போ இந்த மாவை பாருங்க, இந்த ஈர துணியில் நல்லா ஒரு ஒயிட் கிளாத்தில், கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து நல்லா நினச்சி ஒட்ட பிழியணும். சூடு பொறுக்கிறவா பண்ணுங்க, பொறுக்கிறதா இது பண்ணுங்க. 1 நிமிஷம் அந்த பூரணம்லாம் நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் இப்படி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நன்னா இருக்கும் மாவு. இந்த உளுத்தம் பூரணம் நல்லா ஆறி எடுத்து கையிலே விண்டு இந்த மிக்சியில் போட்டு அரைச்சா உதிராக வந்துடும். இப்போ அரைச்சிட்டு வரேன். பிப்பர் மோடில் போடணும். இங்கே பாருங்க, ஒரு 3 திருப்பு தான் நல்லா வந்துடுத்து. அதே மாதிரி இன்னும் ஒரு 2 இதை அரைச்சிட்டு வரேன். இப்போ இந்த உளுத்தம் போடுற கொழக்கட்டைக்கு நான் தேங்காய் எண்ணெயில் தான் விட்டுக்க போகிறேன். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். சாதா குக்கிங் ஆயில் வேணுங்கிறோம் விட்டுக்கோங்க. 4 கடுகு, பெருங்காயம் நல்லா 1/4 ஸ்பூன் பெருங்காயம், கடுகு வெடித்தோடனே கருவேப்பிலை. அடுத்து இந்த உதுத்து வச்சிருந்த பூரணம், உளுத்தம் பூரணம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா அந்த எண்ணெய் இந்த ஃப்ளேவருக்காக தான். சேர்ந்தா மாதிரி தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடலாம், இது நிறைய பண்ணுறதால. அடுப்பு அணைச்சுட்டேன், போதும். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சுடுறேன். அடுப்பை அணைச்சிட்டு பிழியணும், எல்லாம் கசந்துடும்.
நல்லா நான் ஒரு பழத்தையே பிழிஞ்சுட்டேன். இது நிறைய இருக்குது பூரணம், அதனால் கொஞ்சம் புளிப்பாக நல்லா இருக்கும் வாய்க்கு. இந்த எலுமிச்சம்பழம் மணமும் இந்த உளுந்தோட சேரும்போது ரொம்ப வாசனை நல்லா இருக்கு. ரெடியாக எடுத்து இதுவும் ஆற வச்சிருவோம். அதுக்குள்ளேயே நம்ம சொப்பு பண்ணிட்டே ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பூரணத்தை வெல்லம் பூரணத்தை உருட்டி உருட்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நைவேத்தியத்துக்கு சீக்கிரம் பண்ணணும் இல்லையோ, அதுக்கு 11 16 21 எத்தனை நைவேத்தியம் பண்ணுவேலோ இல்லை 5 அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுருக்கோம். மீதி நைவேத்தியம் ஆனதுக்கப்புறம் கூட மெதுவாக அப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம் பாருங்க. நான் இப்போ ஒரு 11 கொழக்கட்டை உருட்டி வச்சுருக்கேன். இப்போது இந்த மாவு மேல் மாவு ரெடி பண்ணிப்போம். கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுண்டு அப்படியே பிசையலாம். அதை இது பாருங்கள், இதில் ஒரு கட்டி கூட இல்லை, நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மாவு. சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருட்டி பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்படியே சேர்த்து பிசைய பிசைய எப்படி வருது பாருங்க, பால் மாதிரி நல்லா வரும். தொட்டு தொட்டு எண்ணெயை தொட்டுன்னு தான் பண்ணணும். இந்த மாதிரி பாலாட்டமாக நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கணும். இப்போது இதை உருட்டி சொப்பு பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் மாவு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 11 உருண்டையை உருட்டி எடுத்து வச்சுடுவோம். 11 கரெக்டாக எடுத்து இப்போ இந்த மாவை என்ன பண்ணோம், மறுபடியும் அந்த ஈர துணியை போட்டு காத்தாடாமல் அப்படியே வைக்க வேண்டியது தான். மூடி மூடி வைக்கணும் பண்ண. இப்போ இதை உருட்டிப்போம். இப்போ பாருங்க, சொப்பு எப்படி பண்ணோன்னா அது பாருங்க, நல்லா ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க மாவை. இப்படி பண்ணிட்டு ரெண்டு கட்டை விரல் இப்படி உள்பக்கம் போகணும், மீதி 4 விரல் வெளிப்பக்கம். பாருங்க, இந்த மாதிரியே எல்லா சோப்பும் பண்ணிக்க வேண்டியது தான். மறுபடியும் காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு இப்படி உள்ள கையால் வச்சு ஒத்த கட்டை விரல் இப்படி பண்ணிட்டீங்களா, அப்போ குழி பெருசாக எடுத்து இப்படியே கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2 கட்டை விரல். அடுத்து கொஞ்சம் பெருசானோடனே 2 கட்டை விரலாம் உள்ளே வச்சுக்க வேண்டியது தான் குழிக்குள்ளே. நல்லா வருது இல்லை? இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு காட்டுறேன். அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லா சோப்பும் பண்ணிட்டேன். இந்த 11 இதுக்குள்ளே எல்லா பூரணத்தையும் வச்சுடுவோம். இப்போது இதை பாருங்க, இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த மோதகம் எப்படி மூடணுன்னா கையில் இப்படி வச்சுக்கோங்க. அதிகப்படி மாவு இருந்ததுன்னா எடுத்துருங்க, வேண்டாம். அதிகமாக மாவு இருந்தால் எடுத்துடலாம். பாருங்க, இது நல்லா வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு விரிசல் ஏதாவது வந்ததுன்னா வராது இந்த மாவுல, அந்த மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு துளி கொண்டு மாவை எடுத்து அந்த இடத்துல வச்சு பேட்ச் கொடுக்கணும். நம்மளா அப்படியே கையால் அப்படியே விரிசல் இருந்தால் அப்படி மூடிண்டே வர வேண்டியது தான். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நாங்கள் இன்னைக்கு ஸ்டீமரில் வைக்கிறோம். அன்னைக்கு நமக்கு வாழை இலை வாங்குவோம் இல்லையா, எப்படியும் வரலட்சுமி நோம்புக்கு புள்ளியாச்சத்துக்குலாம் வாழை இலை வாங்குவோமே, அதை போட்டுக்கோங்க. நாங்கள் இன்னைக்கு மந்தார இலை போட்டிருக்கேன். ஜலம் கொதித்த உடனே இந்த பண்ண கொழக்கட்டையே அதில் அடுக்க வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும் நல்லா. இது மூடிடுவோம். இது வெந்த உடனே காட்டுறேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுத்து, நல்லா வெந்துடுத்து. இதை எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். சூடு பொறுக்கிறவா அப்படியே எடுத்து வைக்கலாம், இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுங்க. இன்னும் சின்னதாக வேணுங்கிறவா சின்னதாக பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக தான் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, எடுத்துட்டேன். பெருசெல்லாம் இல்லை, நல்லா வெந்திருக்கு.
இப்போ பாருங்க, இப்போ 11 கொழக்கட்டையை இந்த மாதிரி சொப்பு பண்ணிவிட்டேன். அது உள்ள பூரணத்தை வச்சுட்டு 2 பக்கம் வாயை அப்படியே மூடிட வேண்டியதுதான். பாருங்க, பூரணத்தை உள்ள வச்சுட்டு சுட்டு ஜலத்தை தொட்டுக்கோங்க. தொட்டுண்டு வாயை அப்படியே மூடிட வேண்டியதுதான். நடுவில் கொஞ்சம் கேப் விடுங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு காட்டுறேன். உப்பு கொழக்கட்டை அதே மாதிரியே மூடி வச்சு இப்போ இதை வீட்டில் வச்சுடுறேன். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த உடனே எடுத்து காட்டேன். இப்போ பாருங்கள், இந்த உப்பு கொழக்கட்டை வெந்துடுத்து. இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இதில் ஒரு 11 கொழக்கட்டை, இதில் ஒரு 11 கொழக்கட்டை வெந்தாச்சு. எடுத்துட வேண்டியது தான். சில அரிசி வாகு, நீங்கள் மாவு அரிசினாலும் சரி, நம்ம ஆற்றுல சாதம் அடிக்கிறோம் இல்லையா, அந்த பச்சரிசினாலும் சரி, அரிசி வாகும் பொறுத்து இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. ரொம்ப விண்ணுன்னு இருந்து கொஞ்சம் அப்படியே வெடிப்பு விடுற மாதிரிலாம் இருந்ததுன்னா பக்கத்துலேயே லைட்டாக வெது வெதுப்பான வெந்நீரை கையில் சும்மா ஜலத்தை தொட்டுண்டு சேர்த்து பசங்கும். அந்த மாதிரி உங்களுக்கு டவுட்டாக இருந்தா நல்லா நைஸாக அரைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான், கொஞ்சம் குறவரப்பு கூட இருக்கவே கூடாது. நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மாவை வந்து சேர்ந்தா மாதிரி கிளறணும். கிளறிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க, நல்லா வரும். இப்போ இன்னைக்கு வந்து இந்த கொழக்கட்டையை பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து பாயசம், உளுந்து வடை, அப்பம், இது 3 பண்ணி காட்டலான் இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாக்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அப்போ உடனுக்குடன் அது உங்களுக்கு இப்போ இந்த பண்டிகைக்கெலாம் நான் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். தேங்க்யூ.